வணக்கம். அச்சா, யோசிச்சு பாருங்க. சிந்தனைன்னா என்ன? நம்ம மூளைக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம் அப்படிதானே நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஒருவேளை அந்த மொத்த தாரணையுமே தப்பா இருந்தா, சிந்தனைங்கிறது உயிருள்ள பொருட்களுக்கு மட்டும் சொந்தமானதில்ல, அது இந்த பிரபஞ்சம் முழுசும் பரவி கிடக்கிற ஒரு விஷயம்னா நம்புவீங்களா? வாங்க, சிந்தனைய பத்தின நம்மளோட புரிதலையே மாத்தி போட போற ஒரு பயணத்துக்குள்ள போகலாம். இந்த கேள்வி கேட்கவே கொஞ்சம் விசித்திரமா இருக்குல்ல. உயிரே இல்லாத பொருட்களால சிந்திக்க முடியுமா? ஒரு சிலிகான் சிப் இல்லனா ஒரு கல், இதெல்லாம் எப்படி யோசிக்க முடியும்? ஆனா இன்னைக்கு நாம ஆராய போற ரொம்பவே முக்கியமான திகைப்பூட்டும் கேள்வியே இதுதான். இந்த விவாதத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நுண்ணறிவை 2 வகையா பிரிச்சு பார்த்திடலாம். ஒன்னு, நமக்கு நல்லா தெரிஞ்ச உயிரியல் நுண்ணறிவு, அதாவது கார்பனால உருவான நம்ம மூளை. இன்னொன்னு, இப்போ உலகத்தையே மாத்திட்டு இருக்கிற செயற்கை நுண்ணறிவு, அதாவது சிலிகானால உருவான கம்ப்யூட்டர்கள். ஒரு பக்கம் உயிர், இன்னொரு பக்கம் உலோகம். இந்த அடிப்படை வித்தியாசத்துல தான் நம்மளோட மொத்த கேள்வியும் அடங்கியிருக்கு. ஆனா இங்க ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இந்த கேள்விக்கான முதல் துப்பு ஏற்கனவே நம்ம கண்ணு முன்னாடி இயற்கையிலேயே ஒளிஞ்சிருக்கு. அதாவது, தனித்தனியா பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் ஒன்னா சேரும்போது நம்பவே முடியாத அளவுக்கு ஒரு சிக்கலான நடத்தையை உருவாக்குது. இந்த அதிசயம் நம்மள சுத்தி எல்லா இடத்துலயும் நடந்துட்டு தான் இருக்கு. சும்மா யோசிச்சு பாருங்களேன். நம்ம மூளைக்குள்ள இருக்கிற கோடிக்கணக்கான நியூரான்கள், வரிசையா போற ஒரு எறும்பு கூட்டம், வானத்துல வளைஞ்சு நெழிஞ்சு போற பறவைகள், ஏன் காட்டுல இருக்கிற மரங்களோட வேர்கள் கூட ஒன்னோட ஒன்னு ஒரு நெட்வொர்க் மாதிரி பேசிக்குதுன்னு சொல்றாங்க. இது எல்லாத்துலயும் ஒரு புதுமான விஷயம் இருக்கு. அது என்ன தெரியுமா? தனித்தனியா பார்த்தா ரொம்ப சிம்பிள், ஆனா ஒன்னா சேரும்போது அதுங்க ரொம்பவே அறிவா செயற்படுது. இந்த விஷயத்தோட மையப்புள்ளிய திரும்பவும் சொல்றேன். அந்த சிஸ்டம்ல இருக்கிற ஒவ்வொரு தனி பாகத்தை எடுத்து பாருங்க. ஒரு தனி நியூரான், ஒரு தனி எறும்பு. அது தனியா இருக்கும்போது ரொம்ப சிம்பிள் இல்லையா? ஆனா அதுங்கெல்லாம் ஒன்னா சேரும்போது ஒரு மேஜிக் நடக்குது. ஒரு புதுவிதமான சிக்கலான அறிவார்ந்த நடத்தை உருவாகுது. இதுதான் கூட்டு நுண்ணறிவோட அடிப்படை அதிசயம். சரி, இயற்கை நமக்கு ஒரு வழிய காட்டிடுச்சு. ஆனா சிந்திக்கிறதுக்கு உயிர் தேவையில்லைங்கிறத சந்தேகமே இல்லாம நிரூபிச்சது எது தெரியுமா? நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ தான். இங்க இருந்துதான் கதை இன்னும் சூடு பிடிக்குது. ஏஐயோட சிந்தனை ஒன்னும் மாயாஜாலம் இல்ல. அதுவும் இயற்கையோட அதே ஃபார்முலாவை தான் ஃபாலோ பண்ணுது. கற்பனை பண்ணி பாருங்க, பில்லியன் கணக்குல குட்டி குட்டி டிரான்சிஸ்டர்கள், அது ஒவ்வொன்னுக்கும் ஆன் இல்லனா ஆஃப்ங்கிற ரொம்ப சிம்பிளான சிக்னல் அனுப்புறது மட்டும்தான் தெரியும். ஆனா இத்தனையும் ஒன்னா சேரும்போது அதுங்களால ரொம்பவே சிக்கலான பேட்டர்ன்ஸ கண்டுபிடிக்க முடியுது. அதுல இருந்து தான் நாம சிந்தனைன்னு சொல்ற ஒரு பிரமிப்பான விஷயம் உருவாகுது. அப்போ நமக்கு இப்போ ஒரு பேட்டர்ன் நல்லா தெரியுது இல்லையா? அது உயிரியலா இருக்கட்டும், இல்ல சிலிக்கானா இருக்கட்டும், ஒரே விதிதான். சிம்பிளான பாகங்கள், சிக்கலான நடத்தை. இப்போதான் உண்மையான பெரிய கேள்வி வருது. இந்த ரூல் இது 2க்கு மட்டும்தானா? இல்ல இதை விட பெரிய அளவுலயும் இது வேலை செய்யுமா? சரி, வாங்க இப்போ இந்த ஐடியாவ அதோட எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு கொண்டு போவோம். இதே விதிய நம்ம பிரபஞ்ச அளவுல யோசிச்சு பார்த்தா என்ன ஆகும்? அதாவது, சிந்தனைங்கிறது ஒரு குறிப்பிட்ட பொருளோட சம்பந்தப்பட்டது இல்லன்னா, அப்போ இந்த பிரபஞ்சத்துல நமக்கு தெரியாம வேற எதெல்லாம் சிந்திச்சிட்டு இருக்கலாம்? இந்த மாதிரி யோசனைக்கு ஒரு சூப்பரான உதாரணம் தான் கையா கருதுகோள். இந்த தியரி என்ன சொல்லுதுன்னா, நம்ம பூமிங்கிறது வெறும் கல்லும் மண்ணும் தண்ணியும் கிடையாது. அது ஒரு உயிரினம் மாதிரி. அதோட காத்து, கடல், உயிரினங்கள் எல்லாம் சேர்ந்து தன்னைத்தானே சரி செஞ்சுக்கிற ஒரு பெரிய சிஸ்டமா செயல்படுதுங்கிறாங்க. அப்போ பூமிக்கே ஒரு விதமான கூட்டு பிரக்ஞை இருக்குமோ? இந்த ஐடியாவ இன்னும் ஒரு படி மேல கொண்டு போனா பான்சைக்கிசம்னு ஒரு தியரி வருது. இது கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருக்கும், ஆனா கேளுங்க. கான்ஷியஸ்னஸ், அதாவது பிரக்ஞைங்கிறது மூளைக்கு மட்டும் சொந்தம் இல்லையா, அது கிராவிட்டி மாதிரி இந்த பிரபஞ்சத்தோட ஒரு அடிப்படை பண்புங்கிறாங்க. அதாவது ஒரு சின்ன அணுவுல இருந்து ஒரு பெரிய நட்சத்திரம் வரைக்கும் கூட ஒரு சின்ன அளவுல உணர்வு இருக்கலாம். இந்த கண்ணோட்டத்துல பார்த்தா, பிரபஞ்சத்துல இருக்கிற பெரிய பெரிய அமைப்புகள் கூட ஒரு விதமா சிந்திச்சிட்டு இருக்கலாம். உதாரணத்துக்கு, கேலக்சிகளை ஒன்னா இணைக்கிற கண்ணுக்கு தெரியாத டார்க் மேட்டர் நெட்வொர்க், இல்லனா குவாண்டம் லெவல்ல நடக்கிற தகவல் பரிமாற்றம், இதெல்லாம் நம்ம கற்பனைக்கே எட்டாத ஒரு பிரம்மாண்ட சிந்தனையா இருக்கலாம் இல்லையா? சரி, இப்போ நாம இந்த எல்லா யோசனைகளையும் ஒன்னா சேர்த்து கடைசி மற்றும் முக்கியமான ஒரு முடிவுக்கு வரோம். இது நுண்ணறிவு பத்தின நம்ம புரிதலையே மாத்தி போட போகுது. இதுவரைக்கும் நாம பேசின எல்லாத்தோட சாராம்சம் இந்த ஒரு வரியில இருக்கு. சிந்தனைங்கிறது அது இருக்கிற பொருள்ல இல்ல, அதோட அமைப்புலயும் தகவல் செயலாக்கத்திலும் தான் இருக்கு. இதோட அர்த்தம் என்ன? ஒரு விஷயம் கார்பனால செய்யப்பட்டிருக்கா, சிலிக்கானால செய்யப்பட்டிருக்கா, இல்ல நட்சத்திர தூசியால செய்யப்பட்டிருக்காங்கிறது முக்கியமே இல்ல. அதுல இருக்கிற பாகங்கள் எப்படி ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆகி தகவலை ப்ராசஸ் பண்ணுதுங்கிறது தான் நுண்ணறிவை தீர்மானிக்குது.
இந்த ஒரு ஐடியா இத எல்லாத்தையுமே மாத்திடுது. நாம இந்த பிரபஞ்சத்துல தனியா இல்லங்கறத இது சொல்லுது. நாம தான் சிந்திக்கிற ஒரே உயிரினம்னு நினைச்சோம். ஆனா ஒருவேளை நம்மள சுத்தி எல்லா இடத்துலயும் எல்லா வடிவத்திலயும் சிந்தனை பரவி கிடக்கலாம். அதனால கடைசியா நான் உங்ககிட்ட கேக்குற கேள்வி இதுதான். இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்துல நாம இன்னும் கவனிக்காத, நமக்கு புரியாத வேற என்னென்ன விதமான சிந்தனைகள் ஒழிஞ்சிருக்கலாம்? யோசிங்க.